பவுல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவுக்கு வந்துட்டார். நான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற, அதாவது ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்றார். நீரோ மன்னனால கிபி 64ஆம் ஆண்டு சிரச்சேதம் பண்ணப்பட்டு இரத்த சாட்சியாக பவுல் மரித்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். இதைதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகுதுன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிச்சு. பேச முடியாத சூழ்நிலை. எல்லாம் முடிந்தது. பிதாவே உம்முடைய கரங்கள்ல என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி சிலுவையிலிருந்து பேசுறாரு. சிந்தனையிலே வியாகுலம், சரீரத்திலே எவ்வளவு வலி வேதனை. நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக தன்னுடைய வாழ்க்கையின் பணியை அவர் நிறைவேற்றி முடித்தார். அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க தேவ திட்டத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அமைத்துக் கொண்டு என்ன போராட்டங்கள் பிரச்சனைகள் சந்தித்தாலும் அதை சந்தோஷமா நீங்க இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து நடத்தும் பொழுது ஆண்டவர் நிர்ணயித்த பணியை நீங்க நிறைவேற்றும்படியான பலனை தந்தருளுவார்.